வேலு நாச்சியாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிறந்தாங்கன்னா 1730 பிறந்திருக்காங்க. இவங்க வளரி, சிலம்பம் இது தற்காப்பு கலையாக இவங்களுக்கு இது கத்து கொடுத்துருக்காங்க. கத்து கொடுத்ததுனால நல்லாவே இவங்க கத்துக்கிட்டாங்க. இவங்க இதுல மட்டும் வேர்கோவிலோட இதுல எங்க அப்பா செல்லமுத்து சேதுபதி. இவங்க அப்பா அவங்க மருது சகோதரர்கள் 2 தளபதி இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு திருமணமாகி போகும்போது இவங்களும் கூடயே கூட்டிட்டு போயிருவாங்க. துணையாக இருக்கிறதுக்காக. அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கூடியதான் இது பண்ணாங்க. அவங்க 16 வயதுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1772 வெள்ளச்சி நாச்சியார் பெண் மகளா பெற்று எடுத்தாங்க. பாஞ்சூர் தலைமையில லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சூர் தலைமையில முத்துவிடுகுநாதர் சிவகங்கை இருக்கிற இடத்துல காளியார் கோவில்ல தலை துண்டிக்கப்பட்டு அவர் கணவர் கொல்லப்பட்டாரு. 1772 இது நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா முண்டா போர்ன்னு சொல்லுவாங்க. அந்த முண்டா போர்ல தலை துண்டிக்கப்பட்டதுன்னு தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு தப்பிச்சு எங்க போவாங்கன்னா, ஆங்கிலோர்ல மோதுறதுக்காக தீவிரமாக இது பண்ண உறுதி எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திண்டுக்கல் கோபால நாயக்கரோட தலைமையில 8 வருஷம் ஒரு படைப்பிரிவையும் இது பண்ணிருப்பாங்க. நல்லா தயாரா இருப்பாங்க. இவங்க தயாரானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஹைதர் அலியோட இவங்க தளபதியோட தண்டவரையனோட சேர்ந்துட்டு ஒரு உருது மொழியில இவங்க கடிதம் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது நோட்ஸ்ல எங்கேயும் சொல்லப்பட நோட்ஸ்லதான் இருக்கும், அவுட் சோர்ஸ்ல. இது என்னன்னா, இவங்க கடிதம் கொடுத்ததுனால மட்டும் ஹைதர் அலி அவங்க முகமது அலி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களே புர்கா போட்டுட்டு ஏறிட்டு குதிரையில போயிட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி உதவி கேட்டதுனாலதான் அவங்க ஒரு பெண்ணே அவ்வளவு தைரியமா இது பண்றாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உதவி செஞ்சாங்க. சிவகங்கையை மீட்டாங்க. மீட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லபடியா அவங்க அப்புறம் இதுல முக்கியமான என்ன இருக்குன்ட்டுனா, உடையாள் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க யாருன்னா, வேலுநாச்சியாரை பத்தி ஆங்கிலேயர் கேட்கும் போது இவங்க ஆடு மேய்க்க பெண் இல்ல தெரியாது அப்படின்னு சொன்னால இவங்க கொலை பண்ணிடுவாங்க. நடுக்கல் நீட்டப்பட்டிருக்கும். பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, வேலுநாச்சியார் தன்னோட தாலியை காணிக்கைய செலுத்திட்டு போவாங்க உடையாளுக்கு. அப்புறம் இது என்ன ஆச்சுன்னா, குயிலின்னு ஒரு தோழி இருப்பாங்க. அவங்களும் பெண் பிரிவோட படையோட தலைவியா இருப்பாங்க. இவங்க என்ன முக்கியமானது பண்ணுவாங்கன்னா, தன்னையே ஆயுத கிடங்குல போயிட்டு தீக்குளிச்சு அந்த ஆயுத கிடங்கு இது பண்ணிடுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது தீக்கரையாக்கி அவங்க இது பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க.